அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா 1/s² + 1 s+1 கொடுத்துருக்கு. ஸோ இதை மாற்றி எழுதுனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, L இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 1/s² + 1 ஆகும் இன்ட்டு L இன்வர்ஸ் 1/s+1 ஆகும் பிரிச்சுக்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், கீழே s+1 மட்டும்தான் இருந்துச்சுன்னா, அதாவது ஆன்சரில் 1/s+1 மட்டும்தான் இருந்துச்சுன்னா, அதாவது s+a இருந்துச்சுன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னதுங்க e−at தான். சரிங்களா? அதே மாதிரி 1/s² + a², அதே மாதிரி மேலே a இருக்கணும் இருந்துச்சுன்னா L(sin at). இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 1, இங்கேயும் ஏக்கான வேல்யூ 1. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 2 டேர்மை பிரித்து எழுதுனா என்ன ஆகும்? L இன்வர்ஸ் 1/s² + 1 ஓட சைன் ஏக்கான வேல்யூ 1, ஸோ sin 1t இன்ட்டு 1/s+1, அப்போ e−at, இப்போ e−t. சரிங்களா? இது யார் கூட கம்பேர் பண்ணணும்? ஃபார்முலா 2 கூட கம்பேர் பண்ணணும். அதாவது f(t) ஸ்டார் g(t)ன்ற இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணணும். அந்த ஃபார்முலா என்னதுங்க? கன்வர்ஷனோட ஃபார்முலா 0 to t. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் t by u, செகண்ட் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் t by t minus u du. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் டீக்கு பதிலாக யூவை போடணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் sin t இருக்குது. அப்போ sin tக்கு பதிலாக யூவை போடணும் இன்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் e−t இருக்குது. அப்போ டீக்கு பதிலாக என்ன பண்ணணும்? t மைனஸ் யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். டீக்கு பதிலாக t மைனஸ் u du ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், a⁻m + n இருந்துச்சுன்னா, அதாவது a⁻m + n இருந்துச்சுன்னா அதை a⁻m இன்ட்டு a⁻n பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டைமை பிரிக்கிறோம். இந்த டைமை பிரித்து என்ன ஆகுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த டைம் பிரித்து என்ன ஆகும்? இன்டெக்ரல் 0 to t sin u அப்படியே இருக்கும். இந்த டைம் பிரித்து என்ன ஆகும்? e−t மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் u tன்னு இருக்கு. ஸோ அது இன்னும் நான் பிரித்து எழுதுனா என்ன ஆகும்? 0 to t sin u இன்ட்டு e−t இன்ட்டு e⁻u இன்ட்டு duன்னு ஆயிரும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இங்கே வேரியபிள் என்னன்னு பார்க்கணும். யாரை பொறுத்து இன்டரேட் பண்ணணும்? u பொறுத்து தான் இன்டரேட் பண்ணணும். அப்போ இந்த e⁻−tன்றது என்னன்னா கான்ஸ்டன்ட். இது எல்லாமே ஒரே சிங்கிள் டேர்மில் தான் இருக்குது. அப்போ இந்த சி என்னமெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். சரிங்களா? அப்போது டேர்ம்ஸை ரீரைட் பண்ண என்ன ஆகும்? e⁻−tன்றது கான்ஸ்டன்ட். இப்போ இன்டெக்ரல் 0 to t பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா e⁻u முன்னாடி எழுதிட்டேன், sin u du. ஸோ இந்த இடத்துல பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே யூ தான், வி தான் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வி தான் இருக்குது, யூ இல்லை. அப்போது இதுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? இப்போ அந்த ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் e⁻ax cos sin இல்லையா, ax sin bx, ax sin bx dx இருந்துச்சுன்னா இதனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா e⁻ax by a² plus b² into a sin bx minus b b cos bx. சரிங்களா? இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 1 தான், பிக்கான வேல்யூ அதுவும் 1 தான். ஸோ பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ e⁻−t டிஸ்டர்ப் பண்ணலை. அதே மாதிரி e⁻ax, அப்போ e⁻ax பதில் என்ன இருக்குது? e⁻u by a². a 1 தான், b என்னதுங்க? ரெண்டுமே 1 தான், ab ரெண்டுமே 1 தான், இன்ட்டு a 1 sin bx, b 1 தான், sin u மைனஸ் b 1 தான், போட்டாலும் சரி போடாட்டும் சரி, cos u. லிமிட் என்னதுங்க? 0 to t. லிமிட் என்னதுன்னு 0 to t. அப்போது இங்கே என்ன ஆகும்? e⁻−t, தென் இந்த 1 + 1 என்ன ஆயிரும்? 2. அது கான்ஸ்டன்ட், எடுத்து வெளியே வச்சிடலாம்.
ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். யாருக்கு அப்ளை பண்ணுறோம்? யூக்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ இ பவர் யூ உள்ள அப்ளை பண்ண என்ன ஆகும்? சாரி, இ பவர் டி ஆயிடும். யூக்கு தான் டி அப்ளை பண்ணுறோம். அப்போ இ பவர் டி இன்சைட் த ப்ராக்கெட் என்ன ஆயிடும்? சைன் டி ஆயிடும். நான் யூக்கு எல்லாமே டி ரீப்ளேஸ் பண்ணுறோம். யூக்கு எல்லாமே டி ரீப்ளேஸ் பண்ணுறோம். சைன் டி மைனஸ் காஸ் டி ஆயிடும். இது அப்பர் லிமிட். மைனஸ் மைனஸ் லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ண என்ன ஆயிடும்? இ பவர் 0 ஆயிடும். அப்போ இங்கே சைன் 0 மைனஸ் காஸ் 0 ஆயிடும். சரிங்களா? இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் சைன் 0ன வேல்யூ என்னது? கம்ப்ளீட்டாக 0 தான். காஸ் 0க்கு வேல்யூ என்னதுங்க? 1. இப்போ மறுபடியும் மாற்றி எழுதுனா இ பவர் மைனஸ் டி பை 2 ஃபஸ்ட் டைம் என்ன இருக்கும்? இ பவர் டி இன்டூ சைன் டி மைனஸ் காஸ் டி இருக்கு. இங்கே என்ன இருக்கும்? எனி வேல்யூ பவர் 0ன்றது 1. சரிங்களா? உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பேலன்ஸ் டைம் காஸ் 0க்கு வேல்யூ 1. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த இ பவர் மைனஸ் டி உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இ பவர் மைனஸ் டி உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 1/2 அப்படியே இருக்கட்டும். இ பவர் மைனஸ் டி இன்டூ இ பவர் ப்ளஸ் டி இன்டூ சைன் டி மைனஸ் காஸ் டி இருக்கு. ரெண்டாவது பிளேஸில் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும்? இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1 மட்டும் தான் இருக்கும். 1 கூட யாரை மல்டிப்ளை பண்ணுறோம்? இ பவர் மைனஸ் டியை மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? இ பவர் ப்ளஸ் டி மைனஸ் டி இருக்கு. பவரில் என்ன ஆட் பண்ண என்ன ஆயிரும்? 2 பேலன்ஸ் ஆயிரும். பவரில் ஆட் பண்ணால் 2 பேலன்ஸ் ஆயிரும். ஸோ கடைசியாக நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 எல்லாத்துக்குமே சொந்தம். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? சைன் டி மைனஸ் காஸ் டி ப்ளஸ் இ பவர் மைனஸ் டி இருக்கு. சைன் டி மைனஸ் காஸ் டி ஃபைனலாக இ பவர் மைனஸ் டி இருக்கு. இது எதனோட ஆன்சர்னு கேட்டிங்கன்னா L inverse 1 by s square plus 1 into s plus 1 ஓட ஆன்சர். s square plus 1 into s plus 1 ஓட ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 sin t minus cos t plus e power t இருக்கு. சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.